உண்மையை சொல்ல போனால் என்று சொன்னால் அவர் மிக முக்கியமாக கருதுவது கிரீன்லாந்து உண்மையிலேயே டென்மார்க்கு சொந்தமாக இருந்தாலும் டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையிலான தூரத்தை விட கிரீன்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தூரம் சிறிது குறைவானது. ஆகவே அந்த வகையில் தான் அவர் அப்படி பார்க்குறாரு. என்றால் கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு பாதுகாப்புக்கு மிக முக்கியமான நாடு. அங்கே சீனாவோ ரஷ்யாவோ ஆதிக்கம் செலுத்த நான் விட மாட்டேன் என்று. ஏற்கனவே பனாமாவினுடைய அதிபர் நொரியேகா வந்து 1989ஆம் ஆண்டு முரண்பட்ட போது அவரையும் மதுருவ மாதிரி அமெரிக்கா தூக்கி கொண்டு போனது. அவர் அமெரிக்க சிறையிலும் இருந்து கடைசியில் பனாமா சிறையில் தான் உயிரிழந்தார். நான் கொலம்பியா போன போது நான் பனாமாவிலும் தரையிறங்க வேண்டி ஏற்பட்டது ஒரு டிரான்சிட்டுக்காக. அது ஒரு சிறிய நாடு, அது பெரிய அந்த அந்த விமான நிலையமே பெரிதாக இல்லை. அப்போ அந்த நாட்டை கூட அமெரிக்கா கட்டுப்படுத்த முற்படுது. என்றால் சீனா வந்தது அவருக்கு மிக எரிச்சல் ஊட்டுது. பனாமாவில் சீன முதலீடுகள் வந்தது மிக 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 கூடுதலான எரிச்சலை அவருக்கு ஊட்டுகின்றது. ஆகவே நிச்சயமா அமெரிக்க ரஷ்ய கப்பலுடைய நடமாட்டமும் சீன கப்பலுடைய நடமாட்டமும் கிரீன்லாந்தை சுற்றி இருப்பது அவருக்கு தெரியும் நிச்சயமாக. அங்கே எண்ண வளம் இருக்கின்றது. அவர் தன்னுடைய தந்திரோபாய ரீதியில் அது அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. இப்போ கியூபா வந்து புளோரிடாவிலிருந்து 145 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. வெனிசுவலா இல்லாத கியூபாவை யாருமே நினைத்து பார்க்க முடியாது என்றுதான் ஆய்வாளர் கூறுகிறார்கள். ஆகவே கியூபா எந்த நேரமும் தாறுமாறாக பொருளாதார பின்விளைவுகளை எதிர்நோக்கக்கூடும். ஆகவே கியூபா அமெரிக்க நட்பு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது கிரீன்லாந்து இன்றோ சரி நாளையோ சரி அல்லது ஒரு சில வருடங்கள் கழித்தோ அமெரிக்கா ஆளுகைக்குள்ள வருவதை ஐரோப்பாவில் தடுக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.